वहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम। तो महाभारतम இந்த உத்தியோக பருவம் பார்த்தோம். இந்த உத்தியோக பருவம் இதுவரை நாம் பார்த்த இந்த சம்பவங்களில் all the peace talks have failed. அமைதிக்கான எல்லா பேச்சுவார்த்தையும் இந்த பாண்டவர்கள் பக்கமும் கௌரவர்கள் பக்கமும் தோல்வி அடைந்தது. when the peace talks will succeed, ஒரு அமைதிக்கான பேச்சுவார்த்தை எப்பொழுது வெற்றி பெறும்? even in today's world also, in political scenario, if you see some problem, some part of the world is still going on. So many peace talks are going on. So you take the war between this Ukraine and Russia. I don't know whether you all aware about it or not. Or unga veetile eduthukkinga. So suppose if there is a war at home, you must have seen also, sometime you would have enjoyed also these kinds of war at home. So when peace will succeed is the question. See, when both the parties, if the both sides desire peace, then only peace will, the talks on peace will succeed. Peace talks will succeed. Differences of opinion may be there between the countries, between the individuals. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு நடுவில், ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கு நடுவில் பிரச்சனைகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் தேர் ஓன் கண்ட்ரி. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு see their own country grow. Nothing wrong in it. But both of them must desire peace. Then alone the peace talk will succeed. Unfortunately, Pandavas were desiring for peace. They are ready to settle down. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான பாகத்தை கௌரவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்றால் பாண்டவர்கள் யுத்தம் செய்வதற்கு தயாராக இல்லை. கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு எவ்வளவு அவமரியாதை செய்தார்களோ அந்த அவமரியாதை எல்லாம் பாண்டவர்கள் மன்னிப்பதற்கு மறப்பதற்கு தயாராக இருந்தார்கள். No, Kauravas are not ready for peace talks. Therefore, all talks on peace completely failed. இப்போ பாண்டவர்களும் கௌரவர்களும் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு குருக்ஷேத்திர பூமிக்கு வந்தார்கள். இது போன வாரம் பார்த்தோம். பாண்டவர்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திருஷ்டத்யும்னனை சேனாதிபதி ஆக்கினார். கௌரவர்கள் சார்பாக துரியோதனன் பீஷ்மாச்சாரியாரை சேனாதிபதியாக இருந்து கௌரவர்களுடைய படைகளை எல்லாம் வழிநடத்தும்படி கேட்டுக்கொண்டார். Bhishma also put some conditions. Finally he accepted to lead the Kaurava army. கௌரவ சேனையை வழிநடத்துவதற்கு பீஷ்மர் ஏற்றுக்கொண்டார். இப்போ ஜனமேஜயன் வைஷம்பாயனர் இடத்தில் கேட்கிறார். இந்த ஜனமேஜயனுக்கு தானே வைஷம்பாயனர் இந்த முழு மகாபாரத்தையும் சொல்லிட்டு இருக்கிறார். The moment Bhishma decided to fight, the two first, the initial days of the war,
Bhishma is going to lead the army. பீஷ்மர் யுத்தம் செய்வதற்கு முடிவு செய்த பிறகு பீஷ்மரை எதிர்க்க பாண்டவர்கள் தரப்பில் எவ்வாறு ஆயத்தமானார்கள்? அப்படி வாட் வாஸ் கோயிங் ஆன் இன் தி மைண்ட்ஸ் ஆஃப் பாண்டவாஸ்? ஸோ திஸ் வாஸ் தி கொஸ்டின் ரைஸ்டு பை ஜனமேஜய. உடனே வைஷம்பாயனர் சொன்னார், யுதிஷ்டிரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அழைத்து நமக்கு ஆரம்பத்திலேயே யுத்தம் செய்ய வேண்டியது பிதாமகரோடு பீஷ்மரோடு யுத்தம் செய்ய வேண்டும். அதனால் நம்முடைய 7 அக்ஷோணிகளுக்கும் 7 அக்ஷோணி சொன்னேன் நான், இந்த 7 பேருக்கும் சரியான தலைவர்களை நீங்கள் நியமிக்க வேண்டும். ஏற்கனவே தர்மபுத்திரர் ஒரு 7 பேரை சொல்லியிருந்தார். துருபதன், விராடன், துருஷ்டத்யும்னன், சாத்தியகி, துருஷ்டகேது, சிகண்டி, கடைசியில் யார்? பீமசேனன். ஸோ லார்ட் saw the list, then he made only one change. It is not out of likes and dislikes. Lord has his own plans. So he replaced Bhima. In place of Bhima, he put Sagadeva. So maybe he would have assigned a greater role for Bhima. Or Bhima may not fit in the scheme of things. சில பேருக்கு பதவி கொடுக்க முடியாது. அப்படி you give them freedom, they will do all the work. அப்படி you can't ask them to fit into some position. அப்படி we do not know. It was simple. And Bhima also didn't say anything. சகாதேவர் 7 பேரையும் பண்ணிட்டு இந்த 7 பேருக்கு என்ன பண்ணார்? துருஷ்டத்யும்னனை சேனாதிபதியாக்கி அந்த துருஷ்டத்யும்னனுக்கும் 7 பேருக்கும் அர்ஜுனா வாஸ் மேட் அஸ் எ சீஃப். அர்ஜுனன் எல்லாருக்கும் தலைவராக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நியமனம் செய்தார். அட் த டைம் தி பல்ராமா, தி பிரதர் ஆஃப் ஸ்ரீ கிருஷ்ணா கேம் டு தட் பேட்டில் ஃபீல்டு. பல்ராமர் அங்கே வந்தார். பலராமர் வந்த உடனே பாண்டவர்கள் எல்லோரும் பலராமருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்து அந்த போர்க்களத்திலேயே போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பலராமருக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை எல்லாம் செய்த உடனே பலராமர் கொஞ்சம் கோபத்திலே இருந்தார், வருத்தத்திலே இருந்தார். இந்த முழு பூமியில் எல்லா மனிதர்களையும் இந்த நாசம்ங்கிற ஒரு காலம், தி டைம் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் has surrounded entire humanity. அப்படி கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறார், கிருஷ்ணா entire humanity is doomed for some kind of destruction. அப்படி நான் உனக்கு எவ்வளவோ சொன்னேன், அப்படி நீ பாண்டவர்கள் பக்கமும் கௌரவர்கள் பக்கமும் சமமாக இருன்னு உங்ககிட்ட எத்தனையோ முறை சொன்னேன். ஆனால் உனக்கு அர்ஜுனன் மீது இருக்கக்கூடிய அதீதமான பிரியத்தினால் நீ முழுசாக பாண்டவர் பக்கமே சாஞ்சிட்டேங்கிறார். No, when we read all these things, we should think. No, Balarama says, Lord should be neutral. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சமமாக இருக்கணும்னு சொல்கிறார். இப்போ ஒரு 2 தேசம் இருக்குது, 2 தேசம் சண்டை போடுறதுக்கு நடுவில் வந்தாங்கன்னா இப்போ சமமாக இருக்கிறதுனா என்ன? See, all the time, this is the problem, we should think about it. இப்போ எல்லாரையும் சமமாக பாவிக்கணும், எல்லாரையும் சமமாக பாவிக்கணும், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும்னு சொல்கிறோம். இஸ் இட் பாசிபிள்? நியூட்ரலாக இருக்க முடியுமா? See, when we don't understand the political agenda, what is going on, you can't be neutral. This is the problem with Indians also. நம்ம பாரத தேசத்தில் கூட பிரச்சனை இல்லைன்னா, we talk too much of secularism. சரிமா, செக்குலரிசம்னா அப்படி எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான் சொல்கிறோம். The question is, எல்லாம் ஒன்றாக முடியுமா? எல்லாரையும் ஒன்றா பாவிக்க முடியுமா? There is no doubt, all religion preach about God. But sometime in the name of God, in the name of religion, how people behave. See, behavior we have to take into account. Attitude we should take into account. நம்ம யாரையும் வெறுக்க வேண்டாம், யாரையும் துவேஷிக்க வேண்டாம். இப்போ
இப்போ எல்லாரிடத்துலையும் சமமாக இருன்னா எப்படி சமமாக இருக்க முடியும்? இப்போ ரெண்டு பக்கம் இருக்கிறவர்களும் நல்லவர்களாக இருக்கிறார்கள், தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்கின்றார்கள். இதை ஞாபகம் வச்சுக்க. ரெண்டு பேரும் நல்லவங்க, ரெண்டு பேரும் தர்மத்தை கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்கிறது? ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. அப்போ யாராவது ஒரு பெரியவர் இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு பேருக்கும் சமமாக இருந்து he can neutralize, he can balance the situation. Now here the problem is, on one side the people are so violent, they are promote their own desires in the name of the God, sometime in the name of religion also they promote terrorism also. No, I don't want to name anything, I am just telling it. Whichever religion or whoever that person may be, if one set of people, if their mind is preoccupied with the terrorism, and if another people are peace loving people, good people, dharmic people, committed to normal practices, இப்படி ரெண்டு பக்கம் இருந்தா, இப்போ சுவாமி மாதிரி ஒருத்தர், கிருஷ்ணன் மாதிரி ஒருத்தர் சமமாயிரு, நீ செக்குலராயிரு. No, is it right? Is it right? I don't know, you are all, slowly you should understand everything. We should always claim our own rights. We should stand by the side of truthfulness. இப்போ ரீசெண்டாக கூட there is a war between this Ukraine and India. What was the standpoint of India? இப்போ உங்களுக்கு எதாவது தெரியுமா? அது உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ப்ராபபிளி உங்களுக்கு கணக்கு அறிவியல் இது படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, டிவி பார்க்குறதுக்கு, மொபைல் பார்க்குறதுக்கு இதுவே. ஆனால் நானும் மொபைலில் தான் பார்த்து தெரிஞ்சுட்டேன். Now, what is the position of India? India took a very, very, very subtle, very diplomatic position. In the world, India is the biggest democracy. Whether they respect or not, but they are keenly watching on India's growth, India's decision, இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்தியாவுடைய முடிவுகள், இதெல்லாம் இது ஒரு பெரிய ஜனநாயக நாடு. So the entire Europe, America, Africa, everybody is, they are interested. What is the stand India takes? India took a very diplomatic stand. Then all these Europeans, the entire Europe media, when our external minister was there, who is our external minister? இந்தியாவோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் யார்? உங்களுக்கெல்லாம் மகாபாரதமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முதல்ல. அட்லீஸ்ட் ப்ளீஸ் டெல் மீ, ஹூ இஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி? யூ நோ தட்? முந்தா நாள் என்ன படம் ரிலீஸ் ஆனா உடனே சொல்லுவீங்க, அதில் ஹீரோயின் யார், ஹீரோ யாருன்னா என்ன எல்லாம் சொல்லுவீங்க. யூ டோன்ட் நோ தி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? Such a great person. Sometimes I feel Madurai himself has come in that form. He is a great Dr. Jayashankarji is our external affairs minister. Superb diplomat. I always feel, it is all my personal opinion, I feel that India is always blessed to have such intellectuals. He knows how to handle the entire மீடியா, நாட் தி லோக்கல் மீடியா. இந்த படம் நல்லா இருக்கா, இந்த படம் வெற்றி அடைஞ்சதா, இதில் அவங்க எப்படி நடிச்சிரு, அந்த மாதிரி மீடியாலாம் இல்லை. இட் இஸ் ஆல் இன்டர்நேஷ்னல் மீடியா. அண்ட் தி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி represents Indian government. He is not an individual. If the external affairs minister, EAM, if he speaks, India speaks. Whenever he says I, it means it is only India. Now, how they raised the whole issue, India stand. At the time, India imported oil from Russia because this Ukraine war is going on. So, entire European, all Americans, they have raised all this in the பொருளாதார தடைன்னு சொல்லுவாங்க. They don't want to buy anything from Russia. All that, there is a big hue and cry. But Indian population is so high.
In order to meet the demands of our own country, we bought oil from Russia. Now entire media asked that the war is going on, and India is such a huge country. You are buying oil from Russia. That means you are promoting Russia. Now this was the question asked to our External Affairs Minister by the European media. He smilingly replied, if India buys oil, then you think that we have not taken the right stand. But the entire Europe still now buying gas from Russia only. No media is asking. When you do something, you think that you are not in any answerable position. When India buys oil, you think that India is against Ukraine and India is supporting Russia. அப்போ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் சொன்னார். He said, you all think Europe's problem is world problem. But Europe thinks that world problem is not Europe problem. So it is according to your own convenience. உங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி எது உங்களுக்கு நல்லதோ, உங்களுக்கு எது வசதியோ, in that way only you just move the coins. But you do not, dharmam எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும், you should support dharma. It's a big issue. Why I am saying this is, நியூட்ரலாக இருக்கிறதுனா என்னன்னு எப்போவுமே தெரிஞ்சுக்கங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கூட, வாட் இஸ் பீயிங் நியூட்ரல்? அப்படி சமமாக இருக்கிறது என்ன, ரெண்டு பேர் ரொம்ப நல்லவங்க, ரெண்டு பேர் ஒரே மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்கிறாங்கன்னா, தென் வி ஷுட் என்கரேஜ் எவ்ரிதிங். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள்னா, the person who is at the center stage, he should take people along with him. These are all. But on one side people are violent, on one side people are good, then how can you be neutral? எப்படி நியூட்ரலாக இருக்க முடியும்? எப்படி சமமாக பாவிக்க முடியும்? He may be Balarama, அவர் ஆதிசேஷனாக இருக்கட்டும், பலராமராகவே இருக்கட்டும், then the stand taken by Balarama is wrong. சரியா தப்பான்னு நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, I personally say that it is wrong. How can he expect the Krishna? Krishna is not just a teacher. He is also world leader. He is also one of the finest ambassadors. Leaving him or God and all, அந்த வேர்ல்டு அன்னைக்கு இருந்த உலக சூழ்நிலையில் கிருஷ்ணர் is a towering personality. ஸோ இப்போ எப்படி மற்ற கண்ட்ரிகளெல்லாம் இந்தியாவை பார்க்குறதோ அதே மாதிரி எவ்ரிபடி வாண்டட் டு நோ த டெசிஷன் ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணர் முதல்ல கிளியராக சொல்லிட்டாரு, நான் வேணுமா இல்லை என்னுடைய ஆர்மி வேணுமான்னு சொல்லியாச்சு. அப்படி இட் இஸ் நாட் தி மிஸ்டேக் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ துரியோதனா சூஸ் கிருஷ்ணாஸ் ஆர்மி, லார்ட் அர்ஜுனா சூஸ் கிருஷ்ணா. அப்படி மச் லேட்டர் கிருஷ்ணரே தூது போய் என்ன பண்ணுறாரு, யுத்தத்தை எல்லாம் நிறுத்துறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டார். நோ ஜஸ்ட் அக்யூசிங் கிருஷ்ணா தட் ஹீ டுக் தி சைட் ஆஃப் பாண்டவாஸ் இஸ் நாட் ரைட். நோ ஹவு கேன் வி அக்யூஸ் தட் ஹீ இன்ஸ்டிகேட்டட் பாண்டவாஸ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் கௌரவாஸ்? ஹீ டிட் நாட் இன்ஸ்டிகேட் இட். ஹீ டிட் ஒன்லி வாட் இஸ் ரைட். ஈவன் இன் அவர் ஓன் பர்சனல் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கையிலெல்லாம் கூட இந்த மாதிரி, see, when you are in that position, you should, when you take somebody's position, you should not take on somebody's position because of likes and dislikes. நம்மளுடைய சொந்த வெறுப்புகளால் ஒருத்தர் பக்கம் போகக்கூடாது. இப்போ கிருஷ்ணர் நாம் பார்த்தோம், கருணனே கூப்பிட்டு சொன்னாரா இல்லையா? அப்படி இவ்வளோ கருணனே கூப்பிட்டு பேசாமல் நீ இந்த பக்கம் வந்துடுன்னு சொன்னார். அப்படி கருணா ஜாயின்ஸ் துரியோதனா பியூர்லி பிகாஸ் he is jealous, he hates Arjuna. இவ்வளோதானே அது. அப்போ எவ்ரிபடி டேக்ஸ், தேர் ஹேவ் தேர் ஓன் ஐடியாஸ். அப்படி பீப்புள் டூ டேக் டு சைட்ஸ். அப்படி ஜனங்க எந்த பக்கம் சாய்வாங்கங்கிறதுக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. அப்படி ஆனால் நீங்கள் சாயறதுக்கு முன்னாடி கவனமாக இருங்க அப்படின்னு. எந்த பக்கம் தர்மம் இருக்கிறதோ, எந்த பக்கம் அமைதி இருக்கிறதோ, வேர் தெர் இஸ் குட்னஸ், we should always, our choice must be always that. Now Krishna is correct, but then பலராமருக்கு தெரியும், துருவோ ஜெயக பாண்டவானாம் இதிமே நிச்சயதா மதிஹி. அப்படி எங்கே கிருஷ்ணர் இருக்கிறாரோ அங்கே நிச்சயம் ஜெயம்ங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இனிமேல் நான் இந்த உலகத்தை பார்க்க விரும்பலை. அப்படி இன்னொன்று பீமன், துரியோதனன்
ரெண்டு பேருமே என்னுடைய சிஷ்யர்கள், பலராமருடைய ரெண்டு பேரும் சிஷ்யர்கள் தான், என்னுடைய சிஷ்யர்கள், எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். நான் இருவரிடத்தில் நான் சமமோடு இருக்கிறேங்கிறேன். என்னுடைய கேள்வி, எப்படி ரெண்டு பேர்கிட்ட சமமாக இருக்க முடியுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ரெண்டு பேரும் பலராமருக்கு சீடர்களாக இருக்கலாம், பட் ஆட்டிடியூட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்படி பலராமர் சமமாக இருக்க முடியும்? ஹீ சேஸ் தஸ்மாத் யாஸ்யாமி தீர்த்தானி சரஸ்வத்தியா நிஷேவித்தும். அதனால் ஐ எம் நாட் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் தி வார். நான் இந்த யுத்தத்தில் நான் பங்கு கொள்ள மாட்டேன். நான் யுத்தம் பண்ணுறவங்க பண்ணட்டும், நான் பேசாமல் தீர்த்த யாத்திரை போகிறேன்னு சொல்லிட்டு பலராமர் கிளம்புறார். நோ, தட் இஸ் ஹிஸ் பர்சனல் டெசிஷன். We should not comment on their own decision. But what I wanted to convey is repeatedly, Krishna did not take the decision because Pandavas are dear to him ங்கிறதுக்காக கிடையாது. அவருக்கு பாண்டவர்களை ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறதுக்காக பகவான் அந்த டெசிஷன், அந்த முடிவை அவர் எடுக்கலை. அப்படி பாண்டவர்கள் பக்கம் தர்மம் இருந்ததற்காகங்கிறத என்ன பண்ணுறார் கிருஷ்ணர், அந்த முடிவை எடுக்கிறார். அப்படி ஸோ எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே கிருஷ்ணர் இருப்பார்னு அர்த்தம். இது ஒரு பக்கம் முடிஞ்சது. அடுத்து there are some interesting incidents. அப்படி there is a person called ருக்மி. தெரியுமா அந்த ருக்மியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் ருக்மி? he is the elder brother of ருக்மணி. அப்படி ஸோ he belongs to South India. அந்த காலத்தில் விதர்பான்னு சொல்வார்கள். So even Rukmani is called Vaidarbhi. So normally they say, but there are some different opinions are there. விதர்பாங்கிற எந்த தேசம் சொல்லியிருக்கேன்? நாக்பூர். இந்த நாக்பூர் சைடு தான் அப்போல்லாம் விதர்பான்னு சொல்வார்கள். அப்படி ஸோ பீஷ்மக்கன் ஒரு ராஜா இருந்தார். அந்த பீஷ்மக்கனுடைய புத்திரன் இந்த ருக்மணியோட சகோதரர். அப்படி அவன் சாதாரணமானவன் கிடையாது. அப்படி அவன் இந்த கிம் புருஷர்கள்னு இருப்பார்கள். கிம் புருஷர்ஸ் ஆர் லிட்டில் ஹையர் தேன் தி ஹியூமன் பீயிங். ஆஞ்சநேய சுவாமி கூட கிம் புருஷர் தான். அப்படி கிம் புருஷர்களுடைய ஒரு வகை. அப்படி இந்த கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள் மாதிரி கிம் புருஷர்கள்னு இருக்கார்கள். ஸோ ருக்மி அந்த கிம் புருஷர்களுடைய சிஷ்யன். அப்படி தனுர்வேதத்தில் ரொம்ப சிறந்தவன். அப்படி இப்போ அர்ஜுனனுடைய வில்லிற்கு பெயர் காண்டீபம். அர்ஜுன இடத்துல ஒரு காண்டீபம் இருந்தது. கிருஷ்ணனுடைய வில்லிற்கு பெயர் என்ன? கிருஷ்ணர் வில்லுக்கு பேர் என்ன? சாரங்க. அது சாரங்க பாணின்னு, இட்ஸ் கால்ட் சாரங்க பாணி. ஸோ சாரங்கன். அதே மாதிரி காண்டீபத்திற்கும் கிருஷ்ணனுடைய சாரங்கத்திற்கும் இணையாக இந்த ருக்மி இடத்தில் விஜயம் அப்படின்னு ஒரு பெரிய வில் ஒன்று இருந்தது. அப்படி அவன் ஒரு லட்சோணி படையோட பாண்டவர் இடத்துல வரார். அப்படி ஆனால் இவனுக்கு கிருஷ்ணரை பிடிக்காது, ருக்மிக்கு கிருஷ்ணரை பிடிக்காது. காரணம் என்னென்னா, இந்த ருக்மியினுடைய விருப்பத்திற்கு எதிராக கிருஷ்ணர் என்ன பண்ணார், அந்த ருக்மியோடைய சகோதரி ருக்மணியை அந்த தேசத்திலேருந்து தூக்கிட்டு போய் கிருஷ்ணர் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ கிருஷ்ணரை கொல்லணும்னு இவனுக்கு, இந்த ருக்மிக்கு கிருஷ்ணர் மேலே ஒரு பகை இருந்தது. அப்படி கொல்லணுங்கிறதுக்காக பல முறை கிருஷ்ணர் மேலே படையெடுத்து கடைசியில் ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணரோட தோற்று போனான். அப்படி அப்புறம் எந்த இடத்துல கிருஷ்ணர் அவனை ஜெயிச்சாரோ அங்கேயே he established a city. அந்த வெறுப்பை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காகவே பண்ணுறாரு பாருங்க. நல்லது செய்ததை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கிடையாது. சில நேரம் அந்த வெறுப்பு கூட, அந்த பகையை கூட மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு ஞாபகமாக போஜக்கட்டை அப்படின்னு ஒரு நகரம், அந்த போஜக்கட்டம்ங்கிற ஒரு சிட்டியை he established. அப்படி தி ப்ரெசன்ட் போஜக்கட்டை பூனா தான். இந்த பூனாலையும் இப்போ பார்த்தீங்கன்னா பிம்பிரி சிஞ்சுவாடுன்னு ரொம்ப இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அப்படி இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஏரியா பிம்பிரி சிஞ்சுவாடெல்லாம். அப்படி அது இண்டஸ்ட்ரியல் ஹப் ஆஃப் பூனா. அப்படி அதெல்லாம் ஃபேமஸ் பிளேசஸ் அப்போலேருந்து இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஏதோ இன்றைக்கி சிட்டிலாம் இதெல்லாம் இல்லை. அப்படின்னு இன்றைக்கெல்லாம் பேர்கள்லாம் வேணால் மாறி இருக்கலாமே தவிர, தேர் ஆல் இந்தியாவில் இதெல்லாம் பெரிய ஏன்ஷியன்ட் சிட்டிஸ். அப்படி 10,000 வருஷம் 15,000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த நகரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் சொல்கிற அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் இதெல்லாம் இப்போ வந்தது. அப்படி இந்தியா சச் அ ஏன்ஷியன்ட் சிட்டி. அப்படி அவன் ஒரு அக்ஷோணி படையோட பாண்டவர்கள் பக்கம் நான் உங்கள் பக்கம் சேர்றேன், ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுக்கணுங்கிறான். அப்படி சேர்றதுக்கு முன்னாடியே போஸ்ட் கேட்குறான். தென் பாண்டவஸ் தாட் அபவுட் ஹிம். ஸோ சம்ஹோ தே வர் நாட் ஹாப்பி அபவுட் ஹிம். அப்படி
ஏன்னா அவன் கிருஷ்ணர் மேலேயே அவனுக்கு ரொம்ப ஒரு பகை இருந்ததில் பாண்டவாஸ் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் ஹிம். அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செய்தார்கள். ரொம்ப பெரியவன் பாண்டவர்கள், தர்மபுத்திரன் ருக்மிக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செய்து, அப்போ ஆளை விடு, ஏன்னா எங்கே இருந்தாலும் நல்லாரு, எங்கள் பக்கம் மட்டும் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு. ஸோ யூ டோன்ட் சம்டைம் வி ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் அபவுட் பீப்புள் வித் ஹூம் வி ஆர் டீலிங். அப்படி இதெல்லாம் தான் மகாபாரதம் நமக்கு சொல்லிக் கொடு. ஜஸ்ட் பிகாஸ் இஸ் கிவிங் ஒரு அக்ஷோணி படை அப்படின்னு. இப்போ யாரோ ஒருத்தர் சுவாமிஜி உங்களுக்கு 1 கோடி ரூபா டொனேஷன் தரேன், ஆனால் நாங்கள் சொல்லும்போதெல்லாம் நீங்கள் பத்மாசனத்தில் உட்காரணும், நாங்கள் சொல்லும்போது தான் நீங்கள் சிரசாசனத்தில் உட்காரணும்னு ஆளை விடுங்கன்னு என்ன பண்ணணும்? உங்கள் 1000 ரூபாய் வேண்டாம், 500 ரூபாய் வேண்டாம், 1 கோடி ரூபாய் வேண்டாம். யூ ஷுட் நாட் தட் ஈஸிலி, யூ ஷுட் நாட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பவர். அப்படி யூ ஷுட் நெவர் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பொசிஷன். அப்படி யூ ஷுட் நாட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வெல்த். அப்படி don't worry about power, wealth, all this will come. Even if you stand on the side of the dharma, if you are upright, still you will gain everything will come to you, and it will stay permanently. நம்ம தர்மத்தின் பக்கம் இருந்தால் நமக்கு வரக்கூடிய பெயர், புகழ், செல்வம் இதெல்லாம் நிலைத்திருக்கும். இவன் ஏதோ ஒரு அக்ஷோணி படையோட வந்து எனக்கு ஒரு போஸ்டர் கொடுங்கன்னு சொன்ன உடனே தேர் பாண்டவாஸ் தே பொலைட்லி தே ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் ருக்மி. அப்படி அவன் உடனே கௌரவர் பக்கம் போயிடுவான். அப்படின்னு உடனே அங்கே போய் என்ன பண்ணுவான், உங்கள் கட்சியில் என்னையை சேர்த்துக்குங்கன்னு உடனே அவங்களும் ரொம்ப தே ஆர் ஆல்சோ ஷார்ப். துரியோதன் ஆல்சோ ரெஃப்யூசஸ் டு அக்செப்ட் ருக்மி. அப்படி ஃபைனலி அவனும் பலராமர் மாதிரி 2 பக்கமும் இல்லாமல் அவனும் இப்படி கிளம்பி தீர்த்த யாத்திரை போயிடுறான். அப்படி இதெல்லாம் சின்ன சின்ன சம்பவங்கள். நம்ம யாரை பக்கத்தில் வச்சுக்கணும், யாரை பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது, யாருக்கு இடம் கொடுக்கணும், யாருக்கு இடம் கொடுக்கக்கூடாது, ஹூம் வி ஷுட் பேம்பர், ஹூம், அதெல்லாம் ஆல் தட் ஓவர் த டைம் அவுட் ஆஃப் மெச்சூரிட்டி ஆல் தட் வில் கம். அப்படி சரி, வி ஷுட் ஆல்வேஸ் பி அப்ரைட். நான் அதுதான் எப்போவுமே சொல்லணும். நம்ம வந்து எப்பொழுதும் நீங்கள் இஃப் யூ ஆர் பிலீவிங் இன் தர்மா தென் வி ஷுட் பி கம்பீரமாக இருந்துடணும். ருக்மி போயிட்டான். அப்புறம் இவர்களெல்லாம் என்ன பண்ணுறார்கள், சி வாட் ஆர் ஆல் த திங்ஸ், மகாபாரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் சும்மா கேட்டுட்டே வாங்க. அப்படி ஸோ தி வார் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். இந்த யுத்தம் வந்து ஆரம்பிக்க போகிறது. அப்படி இன்னும் ஃபைனலாக இந்த துரியோதனாதிகள், இந்த 4 பேர் நல்லவங்க இருக்காங்களே, அந்த 4 நல்லவங்களும் ஃபைனலி தே வாண்ட் டு கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் யுதிஷ்டிரா. அப்படி யுதிஷ்டிரருடைய மனசில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன். அப்படி ஸோ இன் ஆர்டர் சம்டைம் டிமோட்டிவேட் பண்ணணும், ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தணும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக உலூக்கன்னு ஒருத்தனை பிடிக்கிறாங்க. ஒருத்தனை பிடிச்ச அந்த உலூக்கன் இடத்துல போய் நாங்கள் சொல்கிறதையெல்லாம் கிருஷ்ணர் எதிர்க்கையே அப்படியே போய் தர்மபுத்திரர் இடத்துல போய் சொல்லணும். அப்படி ஸோ இதை சொல்லி என்ன பண்ணணும், தட் யூ ஷுட் ட்ரை டு கன்ஃபியூஸ் தி மைண்ட், கிரியேட் தி கன்ஃபியூஷன் in the mind of யுதிஷ்டிரான்னு. ஸோ நேராக இவங்க சொன்னதையெல்லாம், இந்த துரியோதனன் சொன்னதையெல்லாம் கேட்டு உலூக்கன் நேராக பாண்டவர்கள் தர்மபுத்திரர் இடத்துல போகிறான். என்ன சொல்கிறான், கதம் வா தார்மிகோ பூத்வா துவம் அதர்மை மனக்கிருதாக அபயம் சர்வபூதேபியः தாத்தா துவம் இதி மே மதிஹி ய இச்சசி ஜகத் சர்வம் நஷ்யமானம் ருஷம்சவத். அப்படி அப்போ நீ ஏதோ நல்லவன் இது வரைக்கும் ரொம்ப என்னை மாதிரி நல்லவர்கள் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் இந்த தர்மக்கொடியை பிடிச்சிட்டே இருந்தே யுதிஷ்டிரா, கதம்பா தார்மிகோ பூத்வா, நீ இவ்வளோ தார்மிகனாக இருந்து கொண்டு அதர்மைகி மனக்கிருத்தாக, உனக்கு எப்படி இப்படி இவ்வளோ பெரிய யுத்தம், பீஷ்மாச்சாரியர் எதிர்த்து, துரோணர் எதிர்த்து, கிருப்பரெல்லாம் எதிர்த்து யுத்தம் பண்ணணுங்கிறக்கூடிய இந்த அதர்மமானது உன்னுடைய மனதில் வந்தது. அப்படி இப்போ பாருங்கள், நல்லவர்கள் தீயவர்களுக்கு என்ன எடுத்து அவர்கள் எப்படி பேசுகிறார்கள்னா நல்லவர்கள் மாதிரி, பாண்டவர்களை பார்க்கும் பொழுது அதர்மத்தில் இருக்கின்ற மாதிரி. யுதிஷ்டிரா, உன்னுடைய மனசு எப்படி அதர்மத்தில் போயிடுது. அபயம் சர்வபூதேபியக தாத்தாத்வம் இதிமே மதிகி, எப்போ பார்த்தாலும் உன்னை பார்த்தா எல்லாருக்கும் அபயம் கொடுத்துருக்கிறேன்னு கொடுத்து, ஆனால் நீ வந்து ஒரு வஞ்சகமாக நடிக்கிற, நீ வந்து வெளியில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் தர்மம்னு நீ சொல்கிற, ஆனால் உள்ள உனக்கு என்ன இருக்கிற, எல்லாரையும் கொல்லணும், ராஜ்யத்தை பிடிக்கணுங்கிற ஆசையெல்லாம் உனக்கு இருக்குது அப்படின்னு நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன். அப்படி இந்த மொமெண்ட் லிட்டில் கிரிட்டிசிசம் வந்துடுதுன்னா உடனே என்ன ஆகிடும் அப்படின்னா, சம்டைம் வி ஆர் அஃப்ரைட் ஆஃப்
ஃபேஸிங் சச் கைண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படி திடீர்னு நமக்கு குழப்பம் வந்துடும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த உலுக்குன்னு ஒரு பூனை கதை வேற சொல்கிறான். இந்த ஒரு ஊரில் ஒரு பூனை ஒன்று இருந்தது. அது கொஞ்சம் அது கெட்ட பூனை மட்டும் இல்லை, கொஞ்சம் கழட்டு பூனையும் கூட. அப்படி இந்த மாதிரி வச்சுக்கிங்களேன், நிறைய தாடி இடியோடு. அது கெட்ட பூனை இல்லை, அது கொஞ்சம் கழட்டு பூனை. அது ஒரு கங்கை கரையோரம் போய் அமைதியாக உட்கார்ந்துட்டு ஒரு வேலையும் செய்யாமல், இந்த சோம்பேறியா, அதுக்கு உண்மையிலேயே சோம்பேறி, நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டூ. பட் அது அதுக்கு கையா காலன்னு சொல்ல முடியாது, 4 கால் தான். அதில் 2 காலை மட்டும் இப்படியே தூக்கிட்டு அந்த கங்கை கரையில் 2 காலையும் தூக்கி தலையில் வச்சுட்டு இப்படியே இருந்தது. அப்படின்னு யார் போய் கேட்டாலும் என்ன பண்ணுறது, என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, நான் உலக நன்மைக்காக தபஸ் பண்ணுறேன், உங்களுடைய எல்லோருடைய நன்மைக்காக நான் தபஸ் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அது சோம்பேறி. அது எப்படியாவது யாரை ஏமாற்றலாம், யார்கிட்ட திருடலாம், யாரை வஞ்சிக்கலாங்கிறது தான் எண்ணம். ஆனால் வெளியில் போடக்கூடிய வேஷன்லாம் பார்த்தா என்ன அர்த்தம், அதோட 2 காலையும் தூக்கிட்டு என்ன பண்ணுறது, நான் தபம் பண்ணுறேன், நான் தபம் பண்ணுறேன், எல்லாருடைய மனசையும் தூய்மைப்படுத்துறதுக்காக தான் நான் இருக்கிறேன்னு அது இப்படி சொன்ன உடனே, இப்படி ரொம்ப நாள் சொன்னால் என்ன ஆகிடும், ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். உடனே அந்த சின்ன சின்ன பட்சிகள் எல்லாம் கூட, அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் கூட எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிழட்டு பூனையை, அந்த பூனையை என்ன பண்ணுறார்கள், அந்த கெட்ட பூனையை நம்ப ஆரம்பித்தார்கள். அப்படி இதெல்லாம் எங்கேயாவது பாலவையார் இந்த கதையெல்லாம் சொல்லலாம். அப்படி அந்த பூனையை நம்ப ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுது, கொஞ்ச நாள் கழித்து இப்போ எல்லாரும் நம்பின உடனே அங்கேருந்து எலிகளுடைய கூட்டமெல்லாம் அந்த பூனையை நம்ப ஆரம்பிச்சது. இந்த பூனை எலிகளுக்காக தான் இவ்வளோ ஆக்ஷன். அது எல்லா எலிகளும் நம்ப ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறது அப்படின்னா, இதெல்லாம் எல்லா எலிகளும் சேர்ந்து அந்த பூனைகிட்ட போய் சொல்கிறது, பவான் ந கதிரவ்யாக்ரா பவான் ந பரமம் சுகிருத் தே வயம் சகிதா சர்வே பவந்தம் சரணம் கதாக. அப்படி ஸோ பவான் நக கதிரவ்யக்ரா அப்படின்னு, நீங்கள் தான் எங்களுக்கு முதன்மையான கதி. பவான் பஷ்யக சுகிருத், உங்களை மாதிரி ஒரு உண்மையான நட்பை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எலிகள் சொல்கிறது பூனையை பார்த்து, நீங்கள் தான் எனக்கு உண்மையான நண்பன். தேவயம் சகிதா சர்வே பவந்தம் சரணம், நாங்கள் எல்லாரும் எலிகளாகிய நாங்கள் எல்லாரும் உங்களிடத்தில் சரணம் அடைஞ்சிட்டோம். உங்களை மாதிரி தபஸ் பண்ணுறவங்கள பார்க்கறது ரொம்ப கஷ்டம், உங்களை மாதிரி எங்களையெல்லாம் பாதுகாக்கிறவங்களையெல்லாம் பார்க்கறது கஷ்டம் அப்படின்னு. அதனால் எப்பொழுதும் உங்களுடைய காலடியிலே இருக்கிறத நாங்கள் ரொம்ப விரும்புகிறோன்னு சொன்ன உடனே இந்த பூனைக்கு என்ன அர்த்தம், உடனே எல்லாரும் நம்பிட்டாங்க. நம்பின உடனே இந்த பூனைக்கு ரொம்ப ஏதோ சந்தோஷம். உடனே சார் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால் இந்த சின்ன சின்ன பூனைகளை சின்ன சின்ன எலிகளெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா என் பக்கத்துலேயே இருக்க வைங்க. அப்படி அப்பப்போ பக்கத்தில் கங்கையில் இருக்கக்கூடிய நதியில் போய் நான் குளிச்சுட்டு வரணும், நீ யாராவது என்னை தூக்கிட்டு போகணும், வரணும், செய்யணும்னு சொன்ன உடனே இது கொஞ்ச நாள் எல்லா எலியும் சந்தேகமே படலை, எல்லா எலியும் நம்பிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணது, சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலிகளையா, முதல்ல எலி கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, கணக்கு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது கொஞ்சம் கொஞ்சம் எலியாக என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் எலிகளையாக சாப்பிட ஆரம்பிச்சிது. நாளடைவில் இந்த எலிகளுடைய கூட்டம் குறைஞ்சிட்டே போனது. அப்புறம் ஒரு ரொம்ப புத்திசாலியான எலி பார்த்தது, அப்படி இந்த பூனை மாமா பெருசாயிட்டே போகிறாரு. ஆனால் இந்த எலி கூட்டம் மட்டும் என்ன இருக்குன்னு, எலி கூட்டம் எல்லாம் சின்னதாயிட்டே போகிறதே. அப்படின்னு உடனே அதில் ஒரு 2-3 எலி நல்ல எலி இருக்கும், இல்லை இல்லை நம்ம பூனையை ஒரு பொழுதும் சந்தேகப்படக்கூடாதுன்னு. அப்புறம் அதுலேயே ஒரு நல்ல எலி, அந்த எலிக்கு பேரெல்லாம் கூட வச்சுருக்காங்க, டிண்டிக்கான்னு. ஒரு டிண்டிக்கான்னு ஒரு எலி அப்படின்னு. அந்த எலி என்ன பண்ணுறது, நீங்கள் ரொம்ப இந்த பூனையை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு. ஆனால் இந்த பூனையினுடைய வஞ்சகத்தை அது எவ்வளோ வஞ்சகம் அதனுடைய மனசில் இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த தடவை நீங்கள்லாம் கடற்கரை பக்கம் போங்க, நான் மட்டும் பூனைக்கிட்ட இருக்கிறேன். ஏன்னா கூட்டமாக இருந்தால் தானே யார் மிஸ் ஆகிறான்னு தெரியல, அதனால் நான் மட்டும் இருக்கிறேன். அப்புறம் நீங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிங்கன்னு உடனே அதே மாதிரி ஒரு தந்திரமாக இதெல்லாம் பண்ணோன்னு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இந்த டிண்டிக்காங்கிற எலியை காணும். அப்படி அதில் கோலிக்கன்னு ஒரு எலி, அதுக்கு பேர் கோலிக்கக. அந்த எலி அப்புறம் இந்த டிண்டிக்காங்கிற எலியை காணுமேன்னு 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, கடைசியில் காணும். அப்படி அப்புறம் எல்லோரும் முடிவு பண்ணி கண்டிப்பாக இந்த பூனை தான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த எலியை சாப்பிட்ருக்கணும் அப்படி சொல்லி இப்படியே நம்மளை நம்ப வச்சு, நல்லவன் நல்லவன் நல்லவன்னு நம்ப வச்சு நம்மளுடைய கூட்டத்தையே சாப்பிட்றதுன்னு அப்புறம் தான் அந்த பூனையினுடைய அந்த வஞ்சகத்தை தந்திரத்தை தெரிஞ்சிட்டாங்க.
அதனால் எல்லாரையும் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப சுலபமாக நம்பக்கூடாது. அப்படி குருதேவே சொல்லார், லாங்கர் த பியர் லாங்கர் மஸ்ட் பி யுவர் சஸ்பீஷியன்னு சொல்லுவார். அப்படி என் தாடி எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சந்தேகப்படணுங்கிறது. சந்தேகப்படுறது கிடையாது. இந்த உலகத்தில் இதுக்கு ஏதோ நல்லவங்களை சந்தேகப்படுங்கன்னு சொல்லலை. அப்படி சில நேரம் உங்களுடைய வயசுக்கு என்னென்னா, யாரெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதை சொல்கிறாங்கன்னு வைங்க, அவங்களெல்லாம் அவங்கள ரொம்ப நல்லவங்களாயிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொன்னாங்க, இன்னும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பேசுனாங்க, அதெல்லாம் சொன்னால் அண்ணப்பா இவங்க தான் உலகத்திலே ரொம்ப நல்லவங்கன்னு. அப்படி ஏதோ இப்போ அதே நேரத்தில் நமக்கு இத்தனை வருஷம் நம்மளை வளர்த்து ஆளாக்கி இன்னும் நமக்கு பால் பாட்டிலில் வந்து கொடுத்து எல்லாம் பண்ணவங்க ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்று நீங்கள் கேட்டு வேண்டான்னு சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அதை நமக்கு மோசமான பூனை மாதிரி பார்ப்போம். அப்படி சரி, கெட்ட பூனை நமக்கு நல்ல பூனையாக தெரியும். அப்படி உண்மையிலே நமக்கு பால் கொடுத்து நமக்கு வளர்த்தவங்களையெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நமக்கு விரோதமாக தெரியும். அப்படி அதனால் இந்த உலகத்தில் இட் இஸ் நாட் தட் ஈஸி to judge who is good, who is bad. Now I am also not telling you to judge. அப்படி நீங்கள் அப்படிலாம் ஒருத்தரையா இப்போ இவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களாலாம் அப்படி பண்ணாதீங்க. அப்படி see you have to protect yourself. end of the day நாம் எங்கே போனாலும் கடைசியில் நாம் தான் என்ன பண்ணணும், நாம் தான் நம்மளே பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த பூனையை குறை சொல்ல முடியுமா? அந்த பூனையை குறை சொல்ல முடியாது. அதனுடைய வேலையை அது பண்ணியிருக்காது. அதனுடைய வேலை எலிகளை சாப்பிட்றது அதனுடைய வேலை. அப்படி அப்போ யார் கவனமாக இருந்திருக்கணும்? அந்த எலிகள் தான் என்ன பண்ணணும், அந்த எலிகள் தான் கவனமாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு கதையை சொல்லி, யார் சொல்கிறார் இந்த கதையை சொன்னது யார்? உலூக்கன். இதெல்லாம் துரியோதனன் சொல்லி அனுப்புகிற இதையெல்லாம் சொல்லி, தர்மபுத்திரா நீ அந்த பூனை மாதிரி, ஏன்னா நான் நல்லவன் நல்லவன் நல்லவன், ஒட்டுமொத்த கௌரவ குலத்திற்கே நான் நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் எலிகள் மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் நீ கிருஷ்ணருடைய துணையோட இன்னொரு பூனையை சேர்த்துட்டு, ஏன்னா நீங்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்களை ஏமாத்துறதுக்கு பார்க்குறீங்க, எங்களெல்லாம் சாப்பிட்றதுக்கு பார்க்குறீங்க, அதனால் உன்னைய நம்ப முடியாது. அதே நேரத்தில் கிருஷ்ணரை பார்த்தும் சொல்கிறார், கிருஷ்ணரிடத்துலையும் சொல்லுங்கள், அப்படி நீ சபையில் ஒரு பெரிய விஸ்வரூபம்லாம் காமித்தையே அதெல்லாம் ஒன்றும் உன்னுடைய இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் டிவினிட்டி, இதெல்லாம் நீ ஒரு மாயாவி, உன்னுடைய மாயையை பயன்படுத்தி ஏதோ பெரிய பெரிய ரூபத்தை எல்லாம் நீ காண்பிக்கிற, எங்களாலே இந்த மாதிரி ரூபங்கள் எல்லாம் எடுக்க முடியும். காரணமே இல்லாமல் இந்த உலகத்தில் உன்னை எல்லாரும் கடவுள் கடவுள்னு சொல்கிறாங்க, நீ உண்மையிலே கடவுள்லாம் கிடையாது, நீ ஒரு வஞ்சகன் அப்படின்னு இந்த உலூக்கன் துரியோதனாதிகளெல்லாம் சொன்னதாக சொல்கிறார். இந்த பாண்டவர்களெல்லாம் இந்த உலூக்கனுடைய வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப கோவப்பட்ட உடனே கிருஷ்ணர் கோவப்படலை. கிருஷ்ணன் அந்த உலூக்கனை கூப்பிட்டு, நீ நேர துரியோதன இடத்துல போய் சொல்லு, சுதம் வாக்கியம், நீ சொன்னது எல்லா கதையும் நல்லா கேட்டேன், நானும் இந்த கதையை 4 பேருக்கு சொல்கிறேன். கிருஷ்ணர் சொன்னார், இந்த பூனை கதையை நான் கேட்டேன், ஏன்னா நானும் போய் யாராவது விருந்தாவன்லேயோ மதுராலேயோ இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது கிளாஸ் எடுத்தால் நானும் இந்த பூனை கதையெல்லாம் ஒழுங்காக சொல்கிறேன், இந்த பூனையை நம்பாதீங்கன்னு. ஸோ ஸ்ருதம் வாக்கியம், ஐ ஹவ் லிசன்ட் எவ்ரி திங், கிரகீத்தக அர்த்தக, சரி நீ சொன்னவனுடைய அர்த்தங்கள் எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சது. மதம் எத்தே ததாஸ்து தத், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்துக்கோ அப்படின்னு. என்ன நீ கேட்டதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டாச்சு, நத்திங் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு. அப்படி கடைசி வரைக்கும் யாராவது என்ன பண்ணிகிட்டு இருப்பார்கள், ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். அப்படி சொன்ன உடனே அப்பா அர்ஜுனன் சொல்கிறான், துரியோதனன் இன்றைக்கு வரைக்கும் யுத்தம் ஆரம்பிக்க வரைக்கும் துரியோதனனுக்கு என்ன எண்ணம் என்றால், எக்காரணத்தை கொண்டும் பாண்டவர்கள் பீஷ்மரையோ துரோணரையோ எதிர்த்து யுத்தம் செய்ய மாட்டார்கள், பீஷ்மரை கொல்ல மாட்டார்கள், துரோணரை கொல்ல மாட்டார்கள்ங்கிற ஒரு நம்பிக்கையில் துரியோதனன் பேசின்னு இருக்கிறான். துரியோதன இடத்துல போய் சொல், நாளைக்கு யுத்தம் ஆரம்பித்த உடனே என்னுடைய பானங்கள், அர்ஜுனன் சொல்கிற என்னுடைய பானங்களினால் பீஷ்மர் விழப்போவது நிச்சயம். அப்படி அதனால் ஒட்டுமொத்த கௌரவர் படையை நாங்கள் அழித்து விடுவோம், இதை மட்டும் நீ துரியோதன இடத்தில் போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே தென் there is something called designating responsibility. கொடுக்கணும் மேலே எல்லாருக்கும் என்னென்ன பொறுப்பை கொடுக்கணும், ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி சரி அனாவசியமாக ஒருத்தர் வேலையில் ஒருத்தர் தலையிடாமல் இருக்கிறதுக்கு அது பெஸ்ட். அப்படி உடனே திருஷ்டத்யும்னன் எல்லா பாண்டவர்களை எல்லாம் அழைத்து, அர்ஜுனனுடைய ரோல், see there are so many other roles will be there, but there will be a main role. அர்ஜுனனுடைய மெயின் ரோல் என்ன இந்த முழு யுத்தத்தில் என்னென்னா,
அர்ஜுனன் வந்து கர்ணனை எதிர்க்க வேண்டும். அர்ஜுனனுடைய வேலை, he should focus his attention, he should save all his energy only to fight against Karna. பீமனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? பீமன் யாருக்கு எதிர்? தே ஆர் ஃபிக்ஸ்டு எல்லாரும். பீமனுக்கு வந்து துரியோதனன். துஷ்டகேத்து சேக்கிதானன்னு சொன்ன சேக்கிதான துஷ்டகேத்து வந்து சல்லியனுக்கு எதிர்க்காக யுத்தம் செய்ய வேண்டும். அப்புறம் உத்தம ஜவுஸ்னு அவர் கிருப்பருக்கு எதிர்க்காக யுத்தம் செய்ய வேண்டும். ஏன்னா ஒருத்தரே எல்லாரையும் சூழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் நகுலன் வந்து அஸ்வத்தாமாவை எதிர்த்து யுத்தம் செய்யணும். ஷைபியஸ்ட நரபுங்கவகன்னு சொல்லுவோம் கீதையில். அந்த ஷைபியன் வந்து கிருத்தவர்மாவை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும். யூதானோ விராட்டஸ்சன்னு படிப்பேன், இந்த பேரெல்லாம் கீதையிலும் வரும். அவன் வந்து ஜெயத்ரதனை எதிர்த்து யுத்தம் செய்யணும். சகாதேவன் சிகண்டி பீஷ்மர் எதிர்க்க. ஸோ எப்போ பீஷ்மர் வந்தாலும் கூட சிகண்டியை கொண்டு போய் என்ன பண்ணணும்? பீஷ்மர் முன்னாடி நிறுத்தணும். சகாதேவன் வந்து சகுனி எதிர்த்து சகாதேவன் யுத்தம் பண்ணணும். அப்படி கடைசியில் அபிமன்யு கர்ணனுடைய புத்திரன் விருஷசேனன் ஒரு புத்திரன் இருப்பான். பீஷ்மரே அவனை ரொம்ப புகழ்வார். சில மகாரதன் பீஷ்மரே சொல்வார். அந்த விருஷசேனனை எதிர்த்து அபிமன்யு யுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு இவர்களெல்லாம், அந்த பாண்டவர்களெல்லாம் இவ்வாறெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் யாரை யாரை எதிர்க்கணுங்கிறது தே ஆர் வெரி வெரி கிளியர் அபவுட் தேர் பிளாட். அப்படி எல்லோரும் இருக்கு. இவன் கொஞ்சம் இதையெல்லாம் கேட்ட உடனே கொஞ்சம் தளர்ந்து போயிடுறான் துரியோதனன். அப்படி உடனே பீஷ்மர் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக, கவலைப்படாத, நான் நிச்சயம் உனக்காக நான் எல்லா யுத்தமும் செய்கிறேன். நம்ம சைடு என்ன இருக்கிறார்கள்? நிறைய மகாரதர்கள் இருக்கிறார்கள், அதிரதகர்கள் இருக்கிறார்கள், ரதிகாரர் இருக்கிறார்கள், அர்த்தரத. சி தீஸ் ஆர் ஆல் தி டிவிஷன் ஆஃப் ஆர்மிஸ், தி கெப்பாசிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். மகாரதர்கள்னா ரொம்ப பெரியவங்க. ஒரே நேரத்தில் 11,000 பேரோட இன்னும் யுத்தம் செய்ய முடிஞ்சால் 11,000 தேரோட்டிகளோட ஒரு தேரோட்டி, இவன் ஒரு தேரில் இருந்து ஒரு 11,000 பேரை சுற்றி இருந்தால் அவர்களோடு யுத்தம் செய்தால் அவருக்கு பெயர் மகாரதன்னு பெயர். அப்படின்னு ஸோ இட் இஸ் நாட் அ ஆர்டினரி திங். அதிரதர்கள்னு இருக்கிறார்கள். அதிரதர்கள் ஆல்சோ தே கேன் ஆல்சோ ஃபைட் வித் so many people. Then there are ரத்திகாஸ், ரத்திகர்கள் இருக்கிறார்கள். தென் தெர் இஸ் சமரதி. சமரத்தின்னா தனக்கு சமமானவர்களோடு யுத்தம் செய்யக்கூடியவர்கள், ஜெயிக்க முடிந்தவர்கள். அப்புறம் அர்த்தரதிகன்னு, அர்த்தரதிகன்னு எதிராளியை விட பாதி பலம் உடையவர்கள். இப்போ அவனை கொண்டு போய் எதிராளியின் இடத்துல ஒரு சமரதிகிட்ட ஒரு அர்த்தரதியை கொண்டு போய் விட்டு அவன் நிச்சயம் என்ன பண்ணுவான்? நிச்சயம் தோற்று போயிடுவான். அதனால் யார் யாருக்கு என்னென்ன செய்ய முடியும். அதனால் அர்த்தரதியை யாரோட யுத்தம் பண்ண விடணும்? அர்த்தரதியை யுத்தம் பண்ண சொல்லணும். சமரத்தின்னா அவங்க சமரதிகளோடு யுத்தம் பண்ணணும். அதே மாதிரி மகாரதர்கள் யாரோட பண்ணணும்? மகாரதர்களோட யுத்தம் பண்ணணும்னு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய அந்த யுத்தத்திற்கான ஏற்பாடுகள். அப்போ சொல்கிறார், நம்மளுடைய பக்கம் கிருத்தவர்மா, பூரிஷ்ரவஸ், கிருபாச்சாரியார், பாகலீகர் இவர்களெல்லாம் சாதாரணமானவர்கள் கிடையாது, இவர்கள் எல்லாமே அதிரதர்கள். அப்படி அப்போ அஸ்வத்தாமா மகாரதன், அப்படி துரோணாச்சாரியரும் மகாரதர். அப்படி நிறைய மகாரதர்கள் லிஸ்ட் இஸ் கிவன். அப்படி யார் யாரெல்லாம் கௌரவர்கள் பக்கத்தில் மகாரதர்கள் யார், அதிரதர்கள் யார், ரதிகர்கள் யார் அப்படி எல்லாம் சொன்ன உடனே யார் சொல்கிற இதை? பீஷ்மர் வந்து சொல்கிறார், இவர்களெல்லாம் மகாரதர்கள், இவர்களெல்லாம் அதிரதர்கள், இவர்களெல்லாம் சமரதர்கள். என்ன ரதி யூத்தப்பான்னு கூட சொல்வார்கள், சமரதிகள். இவர்களெல்லாம் அர்த்தரதிகள். கடைசியில் கர்ணனை பற்றி ஒரு வார்த்தை கூட அந்த லிஸ்ட்டில் யார் பேர் இல்லை? பீஷ்மர் வந்து கர்ணன் பேரே அந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே இல்லை. அப்படி ஸோ துரியோதனன் கேட்குறான், சரி வாட் அபவுட் கர்ணான்னு கேட்குறான். பீஷ்மர் என்ன பாரு, சூரிய புத்திரன், எப்பொழுதுமே யார் ஒருவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டே இருக்கின்றானோ உனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன், இதெல்லாம் சொல்கிறார். கவசகுண்டலங்களோட பிறந்தவன் அப்படின்னு. ஏன்னா பரசுராமனிடத்திலேயே வில்வித்தை மட்டும் இல்லை, பரசுராபரத்துடைய சாபத்தையும் பெற்றவன். அப்படி இவன் மகாரதனும் இல்லை, அதிரதனும் இல்லை, ரதிக்கனும் இல்லை, இவன் வெறும் அர்த்தரதன் அப்படின்னு என்ன பண்ணுற, இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி பீஷ்மாச்சாரிய இன்சல்ட்ஸ் கர்ணன். அப்படி இது கேட்ட உடனே கர்ணனுக்கு என்ன ஆகுது? கர்ணன் பையன் மகாரதன் ஆயிட்டான், விருஷசேனன் வந்து மகாரதனாக இருக்கான். பிகாஸ் கர்ணனுக்கு எப்போவுமே தன் மேலே என்ன உண்டு? தன் மேலே நம்பிக்கை இருக்கிறது ஒன்று, பட்டு தெர் இஸ் ஆல்வேஸ் ஒரு அகங்காரமும் இருந்தது, தன்னால் எல்லாரையும் ஜெயிக்க முடியும். உடனே அவர் கர்ணன் பீஷ்மரை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு ஏதோ ஆரம்பத்திலிருந்து என் மேலே ஒரு துவேஷம், அதனால் என்னை எப்பொழுதுமே இந்த சொல்லுங்கிற இந்த அம்பால் அடித்து 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 யூர் ஆல்வேஸ் டிமோட்டிவேட் மீ. அப்படி ஏன்னா உங்களுக்கு தெரியாமல்
துரியோதனன் வந்து உங்களால் தான் ஜெயிக்க போகிறான், துரியோதனன் உங்களை ரொம்ப நம்பிகிட்டே இருக்கிறான். துரியோதனன் ஒருவேளை உங்களை நம்பாது அப்படின்னு என்னை முழுமையாக நம்பினால் ஒரே நாளில் நான் பாண்டவர்கள் படைகளை எல்லாம் ஜெயித்து நான் இந்த பெரிய ராஜ்யத்தை வந்து நான் துரியோதனனுக்கு கொடுத்துடுவேன். ஆனால் இருந்தாலும் கூட துரியோதனன் என்ன சொன்னாலும் நான் அதை மீற மாட்டேன். அதனால் சொல்லி பீஷ்மாச்சாரியர் என்ன நினைக்கிறாரோ நினைக்கட்டும். ந அகம் ஜீவதி காங்கே யோட்சியத்தே ராஜன் கதஞ்சன அதே பீஷ்மேத்து யோத்தையாமி சர்வேரேவ மகாரதேகி. அதனால் எது வரைக்கும் பீஷ்மர் யுத்தம் செய்கின்றாரோ, பீஷ்மர் உயிரோடு இருக்கின்றாரோ, அது வரைக்கும் நான் எதற்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு யுத்த களத்திற்குள்ளே நான் வரமாட்டேன். இதுதான் பீஷ்மர் எதிர்பார்த்து சொன்னார் அப்படின்னு. தான் இருக்கிற வரைக்கும் கர்ணன் வரக்கூடாதுங்கிறது தான் பீஷ்மருடைய எண்ணம். தட் இஸ் த ரீசன் ஹி கம்ப்ளீட்லி டிமோட்டிவேட்ஸ். ஆனால் பீஷ்மரை காட்டிலும் தான் எல்லா விதத்திலும் சிறந்தவன். உடனே பீஷ்மர் சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி, எனக்கு வயசாயிடுச்சுன்னா நீ நினைக்காத அப்படி. அதே ஏன்னா அந்த சால்வனுக்காக அந்த அம்பா சுயம்பரத்தில், இந்த காசிராஜன் மகள் சுயம்பரம், அம்பா அம்பிகா அம்பாலிகா 3 பேருடைய சுயம்பரத்தில் எல்லா ராஜாக்களும் நீங்கள் எல்லோரும் தான் நின்று கொண்டிருந்தீர்கள். ஆனால் உங்கள் எல்லாராலையும் சேர்ந்து கூட என்னை எதிர்க்க முடியவில்லை. இன்றைக்கு கூட கருணா ஒன்றால் என்னை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. போ ஒரு ஓரமாக சப்ஸ்டியூட்டாக உட்காரு, இன்னும் அப்புறமா வந்து நீ இந்த யுத்தத்தில் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்ன உடனே, உன்னால தான் இந்த இவ்வளோ பெரிய யுத்தத்திற்கு காரணமே நீ துரியோதனனை தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருக்கிறதாலன்னு சொன்ன உடனே அப்புறம் துரியோதனன் கேட்குறான், சரி நம்ம சைடில் இத்தனை அதிரதர்கள் மகாரதர்கள் ரதிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், பாண்டவர்கள் பக்கம் யாரெல்லாம் மகாரதர்கள், யாரெல்லாம் அதிரதர்கள், யாரெல்லாம் ரத்திகர்கள்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எல்லா லிஸ்ட்டையும் கொடுக்குறார். பட் அது நீங்கள் மகாபாரதம் படித்து தெரிஞ்சுக்குங்க, இந்த லிஸ்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. சொல்லிவிட்டு நான் பாண்டவர்கள் எல்லோரையும் எதிர்ப்பேன். பீஷ்மர் சொல்கிறார், கிருஷ்ணார்ஜுனர்களை அர்ஜுனனை கொல்ல முடியாது. ஸோ கிருஷ்ணரை அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் யுத்தத்தில் என்னால் கிருஷ்ணரை அர்ஜுனை எதிர்த்து யுத்தம் செய்ய முடியும். இஃப் ஐ ஹாவ் டு ரியலி பிளாக் தம், என்னால் கிருஷ்ணரை அர்ஜுனர்களையும் தடுக்க முடியும். பாஞ்சாலியாம் து மகாபாகோ நாகம் ஹன்யாம் ஷிகண்டினாம். பட் ஐ ஹவ் ஆல்ரெடி டேக்கன் அ வவ், யுத்தம்னு ஒன்று வந்தால் நான் ஷிகண்டி எதிர்த்து நான் யுத்தம் செய்ய மாட்டேன். இந்த யுத்தத்தில் வந்து பாண்டவர்களையும் நான் கொல்ல மாட்டேன், ஷிகண்டியை நான் கொல்லவே மாட்டேன் அப்படி. ஏன்னா என்னுடைய விரதத்தை வந்து இந்த உலகமே அறியறதால நான் ஷிகண்டியை கொல்ல மாட்டேன். வேறு எல்லாரையும் எதிர்த்து யுத்தம் செய்வேன். ஒரே நாள் ஒரு 10,000 பேரை கூட நான் அழிப்பேனே தவிர ஷிகண்டியை எதிர்த்து நான் யுத்தம் செய்ய மாட்டேன். உடனே அப்போ துரியோதனன் பீஷ்மர் இடத்துல கேட்குறான், ஏன் இந்த ஷிகண்டியை எதிர்த்து யுத்தம் செய்யாததற்கு என்ன காரணம், ஏன் ஷிகண்டியை கொல்ல மாட்டீர்கள் அப்படின்னு. உடனே எப்படி அம்பை வந்து ஷிகண்டி ரூபமாக மாறினாள்னு நான் முன்பே இந்த அம்பையினுடைய கதை மகாபாரதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்னேன் உங்களுக்கு. சரி, அதையெல்லாம் கோர்த்து பார்க்கணும். அப்படி இந்த அம்பையினுடைய கதை வந்து ரொம்ப ஒரு பெரிய கதை. அப்படி இப்போ யார் பக்கம் நியாயம், பீஷ்மர் பக்கம் நியாயம் இருந்ததா, அம்பை பக்கம் நியாயம் இருந்ததாங்கிறது நம்ம பட்டிமன்றம் தான் வைக்கணும். அப்படி இனிஷியலி இஃப் யூ சி ஆன் தி சைட் ஆஃப், நான் அதிக நேரம் படித்தோன்னா அம்பை பக்கம் நிறைய நியாயம் இருக்கிறதா தெரியும். அப்படி பிகாஸ் அவர் பீஷ்மரும் அம்பை ஏற்றுக்கொள்ளலை, சால்வனும் அம்பை ஏற்றுக்கொள்ளலை. அப்படி நோ மிஸ்டேக் ஆஃப் ஹர் அப்படி, அவள் பாவம் எந்த தவறும் செய்யலை அப்படி. பட் தென் அம்பை வந்து வஞ்சிக்கப்பட்டால் தான் நான் சொல்லுவேன் அப்படி. அண்ட் ஷி ஆல்சோ நெவர் கிவ்ஸ் அப் அப்படி. அந்த அம்பைக்கு எப்பொழுது இந்த பீஷ்மர் மேலே, பீஷ்மரால் தான் தனக்கு இந்த நிலை வந்ததுன்னு, ஷி கேரிட் தட் எனிமிட்டி டுவர்ட்ஸ் தட் பீஷ்மாச்சாரியா. ஐ ஒன்லி ஃபீல் சேட் அபவுட் ஹர் இஸ், நியாயமாக அவளுடைய கோபங்கள் எல்லாம் நியாயம்தான். அதனால் அந்த அம்பைக்கு செய்த அந்த அந்த காரியத்திற்காகவும் கூட கடைசியில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்தாருங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு. இல்லைன்னா அவர் இவ்வளோ பிரம்மச்சரியம் அனுஷ்டித்தவர், இவ்வளவு நினைத்த நேரத்தில் உடலை விடக்கூடியவர், அவர் ஒன்று உத்தராயணம் வரணும், அது வரைக்கும் காத்திருக்கணும், அம்பு படுக்கையில் படுக்கணும்லாம் இவ்வளோ பிராயசித்தம், அவர் இவ்வளோ பிராயசித்தம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ பீஷ்மருடைய மனதிலையும் என்ன இருக்கிறது அப்படின்னா ஒரு குற்ற உணர்ச்சி, எப்பொழுதுமே பீஷ்மருடைய மனதிலையும் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. அப்படி எங்கேயோ ஒரு பக்கம் நாம் வந்து துரியோதனாதிகளுக்கு இவ்வளோலாம் நாம் சொன்னாலும் கூட துரியோதனர்களுடைய பக்கம் நாம் இருந்திருக்கணும். எங்கேயோ இந்த அம்பை விஷயத்துலலாம் கூட நம்ம தவறு பண்ணியிருக்கோம். சரி, தன்னுடைய விரதத்தினால என்ன ஆகுது, அவர் ஒருத்தரை வஞ்சிக்கப்பட்டோங்கிற இந்த எண்ணங்கள் எல்லாம் பீஷ்மருடைய மனதில் இதெல்லாம் இருந்திருக்கலாம். சி, தீஸ் கேரக்டர், தீஸ் பர்சனாலிட்டிஸ் ஆர் ஸோ டீப். அவர்கள் எதை நினைத்தார்கள், என்ன பண்ணார்கள்ங்கிறது நமக்கு நினைத்து பார்க்கறது கஷ்டம்.
ஆனால் என்ன நடந்தது இந்த அம்பை விஷயத்தில்? ஆக்சுவலாக என்ன நடந்தது? இந்த அம்பை நிமித்தமாக எவ்வாறு பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் நடுவிலே யுத்தம் வந்தது. அப்படி see 23 years they fought, 23 years days I think, 23 நாட்கள், 23 days Bhishma and Parashurama, both of them are fought. Now who is Parashurama? Parashurama is the guru of Bhishmacharya. பீஷ்மருக்கு எல்லா அஸ்திர வித்தையும் கற்றுக் கொடுத்தவர் பரசுராமர். கடைசியில் பீஷ்மர் யாரோட யுத்தம் செய்கிறார்? பரசுராமருடைய யுத்தம் செய்கிறார். இப்போ அந்த நடந்த கதையெல்லாம் ஏன் சிகண்டியை கொல்ல மாட்டேன், சிகண்டியை எதிர்த்து யுத்தம் செய்ய மாட்டேன், அம்பைக்கும் சிகண்டிக்கும் என்ன சம்பந்தம், இந்த நடந்த விஷயங்களெல்லாம் என்னங்கிறது இந்த அம்பையினுடைய கதை. ஆக்சுவலாக வாட் ஹேப்பன்டு அம்பா, அப்படி ஹவ் அம்பா பிகேம் ஷிகண்டி, அப்படி அம்பை எப்படி ஷிகண்டி ஆனாங்கிற கதையை பீஷ்மரே சொல்கிறார். அப்படி வாட் இட் இஸ் அது வந்து ஒரே கதையாக சொன்னால் நல்லது. அப்படி if I start I cannot complete it now. So we will listen to it when we meet next time. Hari Om. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om. Shri Gurubhyo Namaha. Hari Om.